சென்னை ஹைகோர்ட் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு சின்ன லெவலில் ஒரு மளிகை கடையோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஜட்மெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜட்மெண்ட் அந்த கேஸ் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டோட ஒரு முக்கியமான ரூலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜிஎஸ்டி ஆக்டில் செக்ஷன் 16 சப்கிளாஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குது. நீங்கள் உங்களோட ஐடிசி கிளைமை இந்த இயருக்கான கிளைமை நெக்ஸ்ட் இயர் நவம்பர் 30 அதுக்கு முன்னாடியோ ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியோ கிளைம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஐடிசி கிளைம் வந்து கிடைக்கும். அப்படி பண்ணல அப்படின்னா அது கேன்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரூல். 2024ல் நியூவா இன்னும் 2 ரூல் பாஸ் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா 16 சப்கிளாஸ் 5 and 6. ஸோ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஜிஎஸ்டி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அதாவது 2017 ஜூலை 1 இருந்து யாரெல்லாம் ஐடிசி கிளைமை வந்து லேட்டாக ஃபைல் பண்ணதுனால அவங்களுக்கு அது ரத்து செய்யப்பட்டிருக்கோ இல்லை அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிருந்திருக்கோ ஸோ அதை வந்து அவங்க கிளைம் பண்ணிக்கிறலாம், அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் அன்ஃப்ரீஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூலை வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் சென்னை ஹைகோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஜட்மெண்ட் அப்படின்னா 2018ல் ஓம் சக்தி மளிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து அவங்களோட ஐடிசி கிளைமை வந்து லேட்டாக ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனத்துக்கு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸை இஷ்யூ பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஷோகாஸ் நோட்டீஸுக்கு அந்த நிறுவனம் வந்து சரியான ரிப்ளை பண்ணாத காரணத்தினால ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் அவங்களோட ஐடிசி கிளைமை கேன்சல் பண்ணிட்டு அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த கேஸில் அந்த 2024ல் எனாக்ட் பண்ண அந்த நியூ ரூல் அடிப்படையில் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை அன்ஃப்ரீஸ் பண்ணணும், அவங்க ப்ராப்பரான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணி அவங்களோட ஐடிசி கிளைம் பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜட்மெண்ட்டை வந்து ஹைகோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 2017க்கு அப்புறம் நீங்க உங்களோட ஐடிசி கிளைமை வந்து லேட்டா ஃபைல் பண்ணதுனால அது நிலுவையிலையோ இல்லது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் இருந்துச்சுன்னா ஸோ இந்த சம்பந்தப்பட்ட ரூல் அண்ட் ஜட்மெண்ட் அடிப்படையில் உங்களுக்கான உரிமைகளை நீங்க மீட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது கேஸ் மூலமா வந்து நமக்கு தெரியுது. ஸோ இது மாதிரியான முக்கியமான அப்டேட்ஸையும் இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தின டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.